ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கீழே விழுந்துடாமல் விளையாடு. கீழே விழுந்துடாமல் விளையாடு. ஸோ இப்போ குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்து விளையாடு, கீழே விழுந்துடாமல் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளே விதவுட் ஃபாலிங் டவுன். ப்ளே விதவுட் ஃபாலிங் டவுன். ப்ளே அப்படின்னா விளையாடு. விதவுட் ஃபாலிங் டவுன், கீழே விழுந்துடாமல் விளையாடு. ப்ளே விதவுட் ஃபாலிங் டவுன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ வேகமாக ஓடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ வேகமாக ஓடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டுருவ. ஸோ நீ வேகமாக ஓடிலாம் விளையாடும்போது கவனமாக இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to be very careful when you run fast. You have to be very careful when you run fast. You have to be very careful. So very careful அப்படின்னா ரொம்ப கவனமாக. You have to be, நீ இருக்க வேண்டும். You have to be very careful. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ? when you run fast. நீ வேகமாக ஓடும்போது நீ கவனமாக இருக்கணும். ஓகேவா? இல்லைனா நீ விளையாடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். You have to be very careful when you play. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், போய் அவங்க கூட சண்டை போடாமல் சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடு. போய் அவங்க கூட சண்டை போடாமல் சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடு. ஸோ இப்போ குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க, அப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? இப்போ என்ன சொல்லுவோம்? சண்டை போட்டுக்காமல் போய் சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ அண்ட் ப்ளே வித் தெம் டுகெதர் விதவுட் ஃபைட்டிங். கோ அண்ட் ப்ளே வித் தெம் டுகெதர் விதவுட் ஃபைட்டிங். கோ அப்படின்னா போ. கோ அண்ட் ப்ளே, போய் விளையாடு. ப்ளே வித் தெம், அவங்க கூட போய் விளையாடு. டுகெதர், சேர்ந்து, அவங்க கூட சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடு. கோ அண்ட் ப்ளே வித் தெம் டுகெதர் விதவுட் ஃபைட்டிங். சண்டை போட்டுக்காமல் அவங்க கூட சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடு. கோ அண்ட் ப்ளே வித் தெம் டுகெதர் விதவுட் ஃபைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க அமைதியாக சண்டை போட்டுக்காமல் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அமைதியாக சண்டை போட்டுக்காமல் ஒற்றுமையாக விளையாடிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They were playing together without any fights. They were playing together without any fights. They were playing, அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. They were playing together, அவங்க ஒற்றுமையாக விளையாடிட்டு இருந்தாங்க. Without any fight, சண்டை இல்லாமல் அவங்க ஒற்றுமையாக விளையாடிட்டு இருந்தாங்க. They were playing together without any fights. So next one, அவங்க ஒற்றுமையாக விளையாண்டா நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பேன். அவங்க சண்டை போட்டுக்காமல் ஒற்றுமையாக விளையாடுனா நான் நிம்மதியாக இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be peaceful if they play together without fighting. I will be peaceful if they play together without fighting. I will be peaceful. நான் நிம்மதியாக இருப்பேன். எப்போ? if they play together without fighting. அவங்க சண்டை போட்டுக்காமல் ஒற்றுமையாக விளையாண்டால். if they play together, அவங்க ஒற்றுமையாக விளையாண்டா. without fighting, சண்டை போட்டுக்காமல் அவங்க ஒற்றுமையாக விளையாண்டா. I will be peaceful, நான் நிம்மதியாக இருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போல்லாம் உனக்கு ரொம்ப அடிபடுது, விளையாடும்போது கவனமாக விளையாடு. இப்போல்லாம் உனக்கு ரொம்ப அடிபடுது, ஸோ விளையாடும்போது கவனமாக விளையாடு. இப்போலாம் நீ ரொம்ப அடிபட்டுக்கிற, அடிக்கடி உனக்கு அடிபடுது, அதனால் விளையாடும்போது கவனமாக விளையாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have been getting hurt a lot lately, so be careful while playing. You have been getting hurt a lot lately, so be careful while playing. You have been getting hurt a lot. நீ உனக்கு நிறைய அடிப்படுது. லேட்லி, இப்போல்லாம் உனக்கு நிறைய அடிப்படுது. யூ ஹாவ் பீன் கெட்டிங் ஹர்ட் அ லாட் லேட்லி, ஸோ பி கேர்ஃபுல், அதனால் கவனமாக இரு. வைல் பிளேயிங், விளையாடும்போது, அதனால் விளையாடும்போது கவனமாக இரு. ஓகேவா? ஸோ இதை நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் அடிபட்டுட்டா. மறுபடியும் அடிபட்டுட்டா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு எவ்வளோ தான் அடிபட்டாலும் நீ கவனமாக இருக்கிறதே இல்லை. உனக்கு எவ்வளோ தான் அடிபட்டாலும் நீ கவனமாக இருக்கிறதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Even though you got hurt a lot, you are not paying attention at all. Even though you got hurt a lot, you are not paying attention at all. Even though you got hurt a lot. உனக்கு நிறைய அடிபட்டாலும் கூட, ஈவன் தோ பட்டாலும் கூட, ஓகேவா, பட்டிருந்தும் கூட, உனக்கு நிறைய அடிபட்டிருந்தும், யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் அட் ஆல், நீ கவனமாக இருக்கிறதே இல்லை, நீ கவனம் செலுத்துகிறதே இல்லை, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட சொல்லாமல் உனக்கு அடிபட்டதை மறைக்கிறியா, என்கிட்ட சொல்லாமல் உனக்கு அடிபட்டதை மறைக்கிறியா. ஸோ இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாச்சும் விழுந்து அடிபட்டுட்டா ஸோ நம்ம திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பாங்க இல்லையா, சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அதை பார்த்துட்டா நம்ம கேட்போம் இல்லையா, நான் திட்டுவன்ட்டு என்கிட்ட சொல்லாமல் அடிபட்டதை மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you hiding your injury without telling me? Are you hiding your injury without telling me? Are you hiding your injury without telling me? Are you hiding? Hide அப்படின்னா மறைக்கிறது. Are you hiding? நீ மறைக்கிறியா? Are you hiding your injury? ஸோ அடிப்பட்டதை நீ மறைக்கிறியா, உன் காயத்தை நீ மறைக்கிறியா. Without telling me, என்கிட்ட சொல்லாமல் உன்னோட காயத்தை நீ மறைக்கிறியா. Are you hiding your injury without telling me? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாருமே அடிபட்டா அழுவாங்க, நீ ஏன் சிரிக்கிற. எல்லோருமே அடிபட்டுச்சுன்னா அழுவாங்க, நீ ஏன் சிரிக்கிற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Everyone who gets hurt cries, why are you laughing? Everyone who gets cries, why are you laughing? Everyone who gets hurt cries. எல்லோரும், எவ்ரிஒன்னா எல்லோரும், எவ்ரிஒன் who gets hurt அப்படின்னா அடிபடுற எல்லோரும், எவ்ரிஒன் who gets hurt அடிபடுற எல்லோருமே cries அழுவாங்க. ஸோ இங்கே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அப்படி பண்ணுவாங்க, அதான் வழக்கம், எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அதனால் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. எவ்ரிஒன் who get hurts cries, why are you laughing? நீ ஏன் சிரிக்கிற. why are you laughing? நீ ஏன் சிரிக்கிற. எல்லாருமே அழுவாங்க, நீ ஏன் சிரிக்கிற. Everyone who gets hurt cries, why are you laughing? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் மழை பெய்யும் போது வெளியே போகிற. நீ ஏன் மழை பெய்யும் போது வெளியில் போகிற. வெளியில் பாரு மழை பெஞ்சிட்ருக்கு, நீ ஏன் மழை பெய்யும் போது வெளியே போகிற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you going out in the rain? Why are you going out in the rain? Why are you going out? நீ ஏன் வெளியே போகிற. in the rain, மழையில் நீ ஏன் வெளியில் போகிற. Why are you going out in the rain? நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்கிறது உனக்கு தெரியலையா. மழை பெய்கிறது உனக்கு தெரியலையா. நீ பாட்டு வெளியில் போகிற, மழை பெய்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can't you see it's raining? Can't you see it's raining? Can't you see? உனக்கு தெரியலையா, நீ பார்க்கலையா. இட்ஸ் ரெய்னிங், மழை பெய்கிறது உனக்கு தெரியலையா. Can't you see it's raining? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மழை ரொம்ப பெய்யுது வெளியே போகாத. மழை ரொம்ப பெய்யுது வெளியே போகாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெளியில் யாருமே இல்லை. வெளியே மழை ரொம்ப பலமாக பெய்யுது, எங்கே போய் நீ விளையாட போகிற. வெளியே யாருமே இல்லை, மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, நீ எங்கே இந்த நேரத்தில் எங்கே நீ போய் விளையாட போகிற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? There is no one outside. It's raining heavily. Where are you going to play at this time? There is no one outside. It is raining heavily. Where are you going to play at this time? There is no one outside. வெளியே யாருமே இல்லை. அவுட்சைட்னா வெளியில். There is no one. யாருமே இல்லை, வெளியில் யாருமே இல்லை. It is raining heavily. பலமாக மழை பெஞ்சிட்ருக்கு, பலத்த மழையாக இருக்குது. Where are you going to play at this time? இந்த நேரத்தில் நீ எங்கே விளையாட போகிற. Where are you going to play? நீ எங்கே விளையாட போகிற at this time, இந்த நேரத்தில், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, நீ வெளியில் போனால் நனைஞ்சிடுவ. மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, நீ வெளியில் போனால் நனைஞ்சிடுவ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
It's raining very heavily. If you go out, you will get wet. It's raining very heavily. If you go out, you will get wet. It's raining very heavily. ஸோ ரொம்ப பலமாக மழை பெஞ்சிட்ருக்கு. If you go out, நீ வெளியில் போனா. If you go out, you will get wet. Wet அப்படின்னா நனையிறது, ஈரமாகிறது. ஓகேவா? You will get wet. நீ நனைஞ்சிடுவ. If you go out, you will get wet. வெளியில் போனால் நீ நனைஞ்சிடுவ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? இதை எங்கே சொல்லி கேட்கலாம்? Don't you listen to me no matter how many times I'll tell you? Don't you listen to me no matter how many times I tell you? Don't you listen to me? நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? Don't you listen to me no matter how many times I tell you? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? Don't you listen to me no matter how many times I tell you? So next one, நான் எத்தனை தடவை சொன்னாலும் அவன் கேட்க மாட்றான். நான் எத்தனை தடவை சொன்னாலும் அவன் கேட்க மாட்றான். இதை எங்கே எப்படி சொல்லலாம்? He doesn't listen to me no matter how many times I tell him. He doesn't listen to me no matter how many times I tell him. He doesn't listen to me. அவன் நான் சொல்கிறத கேட்க மாட்றான். No matter how many times I tell him. நான் எத்தனை தடவை அவன்கிட்ட சொன்னாலும் அவன் கேட்க மாட்றான். ஓகேவா? நான் சொல்கிறது நீ கேட்கலன்னா நான் என்ன பண்ணணும்? நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுறது? இதை எங்கே எப்படி கேட்கலாம்? What should I do if you don't listen to me? What should I do if you don't listen to me? What should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? If you don't listen to me. நான் சொல்கிறது நீ கேட்கல, நான் என்ன பண்ணணும்? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு தடவை சொன்னாலே அவன் நான் சொல்கிறத செஞ்சிடுவான். நான் ஒரு தடவை சொன்னாலே நான் சொன்னதை அவன் செஞ்சிடுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He would do that if I tell him once. He would do that if I tell him once. He would do that. அவன் பண்ணிடுவான், அதை பண்ணிடுவான். If I tell him once. நான் ஒரு தடவை சொன்னாலே அவன் பண்ணிடுவான். He will do that if I tell him once. So next one, நான் அவன்கிட்ட ஒரு தடவை தான் சொன்னேன். நான் அவன்கிட்ட அதை ஒரு தடவை தான் சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என்கிட்ட உன்னை பற்றி நிறைய சொன்னான். அவன் என்கிட்ட உன்னை பற்றி நிறைய சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me a lot about you. He told me a lot about you. He told me a lot. அவன் என்கிட்ட நிறைய சொன்னான். About you, உன்னை பற்றி அவன் என்கிட்ட நிறைய சொன்னான். He told me a lot about you. So next one, நீ இதை இப்போவே பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நீ இதை இப்போவே பண்ணணும்னு ஆசைப்படுறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want to do it right now? Do you want to do it right now? Do you want to do it? நீ இதை பண்ண ஆசைப்படுறியா? ரைட் நவ், இப்போவே. நீ இதை இப்போவே பண்ண ஆசைப்படுறியா? Do you want to do it right now? நெக்ஸ்ட் ஒன், நான் வர வரைக்கும் அதை அவங்கக்கிட்ட தராத. நான் வர வரைக்கும் அதை அவங்கக்கிட்ட தராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't give them that until I come. Don't give them that until I come. Don't give them, அவங்கக்கிட்ட தராத. Until I come, நான் வர வரைக்கும் அவங்க அதை அவங்கக்கிட்ட தராத. Don't give them that until I come. So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.